ரெடி ஐயா? எஸ் ரெடி. ஐ அம் ரெடி. நாங்கள் இப்போ ட்ரெக்கிங்க்கு போக போகிறோம். இதுதான் அந்த வண்டி. இது ரெடியாக இருக்குது. இந்த வண்டியில் தான் நாங்கள் இப்போ ட்ரெக்கிங் போக போகிறோம். கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்களோட பேர் வந்து எஸ், அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ வாங்க போகலாம். வண்டி கிளம்பியாச்சு. ரிசோர்ட்லேருந்து நேராக நெல்லியாம்பதி மெயின் இடத்துக்கு, மெயின் ஜங்ஷனுக்கு அங்கேருந்து நம்ம ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய ஆஃப் ரோட் ரைடிங் ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஆஃப் ரோட் ரைடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் வந்ததுமே இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போக முடியும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா இந்தியனாக இருந்தால், ஃபாரினருக்கு வேறு ஏதாவது சார்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ மெயினாக இது டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். காலையில் ஒரு 6-6:30 கிளம்பினோம். இப்போ இங்கே ஒரு 7 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கே நிறைய ஜீப் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இந்த டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாமே இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அவசியம் இந்த இடத்த வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சாதா வண்டி இதுஜா அப்பா சைஸ் நோக்கு. போகிற வழியே மிகப்பெரிய காட்டு எருமையை பார்த்தோம். அது ஓரமாக நின்று மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ரோடு கிராஸ் செய்யணும். ஒரே நிமிஷம் ஆஃப் ரோட்லேயே இந்த மாதிரி சேரும் சகதியமான சில இடத்துல ஊற்று தண்ணி வருது. அதனால் இந்த பகுதியில் இடமெல்லாம் சேரும் சகதியமாக தான். അതൊരു ശരിക്കും പായവേ ഇവിടെ കോൺഗ്രസ് வர்ற பாதையை பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் ரோடு தான். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தாண்டி பாரம்பரியம் தான் ஏறி மிக கரடு முரடான இந்த ஆஃப் ரோட் ரைடிங்கில் நம்ம வந்து இப்போது வீணாம்பாறைங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குறோம். மிக உயரமான பகுதி.
நல்ல மன ரம்மியமாக இருக்குது. மேகம் பாருங்கள் அப்படியே நம்மளை தொட்டுட்டு போகுது. கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். அவசியம் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா நிலையமதி வந்தாங்க அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய ஜீப்பை பார்த்தோம். ஸோ இது மிஸ் பண்ணிட வேண்டாங்க.